Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். டிவைன் மெசேஜ் என்னன்னு இதில் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. இதில் ஹீலிங் பிரமிட், ரேக்கி ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். இது வயலட் கலர், இது ஆரஞ்சு, இது ப்ளூ அண்ட் ரெட், க்ரீன், எல்லோ. ஓகேவா? நீங்கள் இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பைல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் எந்த கலர் பிரமிட் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. நியூ வியூஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை பண்ணுது. அதனால் நீங்கள் உங்களோட என்ட்ரி இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கான அந்த டிவைன் மெசேஜ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டே வந்துடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குற என்னோடய கிளைண்ட்டுக்கு தெரியும், என்னோடய வியூவர்ஸ்க்கு. ஓகே, சரி. இந்த பைல் 1, இந்த வயலட் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட என்ன சொல்கிறதுனா அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பிஸ்னஸ் லாஸ், மணி இன்கம்காக. ஸோ இதில் இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ரொம்ப நாளாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. சில விஷயங்களை வெளியில் கூட உங்களால் ஃப்ரீயாக பேச முடியல. இந்த ரீடிங், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்கள் பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி கூட வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளேயே துக்கப்படுறீங்க. அதனால் என்னென்னா உங்களுக்கு சரியான சாப்பாடு, தூக்கம் எதுவுமே உங்களுக்கு சரியாக கிடையாது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் எனக்கு பதிவிடுங்க. பைல் 1க்கு நான் சொன்ன விஷயம் அப்படியே இருந்துச்சுன்னு. இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா நீங்கள்? ஸோ இப்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலேருந்து இப்போ இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். அதுதான் கைடன்ஸ். ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போகிற மாதிரி தெரியுது. இவ்வளோ டிப்ரெஷன் மோடுக்கு போகாதீங்க. ஒரு சிலருக்கு இந்த பாஸ்ட்டை பற்றின விஷயங்கள் ஓவர் தாட்டு, ஓவராக அங்கே ஒரு விஷயந்தான் நடந்திருக்கும். ஆனால் உங்களோட அந்த மைண்ட் என்னென்னா நிறைய டவுட்ஸு, சந்தேகங்கள். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, என்னங்க ஆகிட போகுது? எல்லா பிரச்சனையும் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இந்த ரீடிங் எடுக்கிறவங்க, இந்த பைல் சூஸ் பண்ணவங்க, பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் எந்த முடிச்சும் உங்களால் இது பண்ண முடியாது. இறைவன் நினச்சா தான் முடியும். அவர்கிட்ட, டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகணுமோ அவர்கிட்ட ப்ரேயர் வைக்கிறீங்களா, ப்ரேயர் வைங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள், இந்த ஒரு மன வேதனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த டிப்ரெஷன் இப்படியே கொஞ்ச நாளாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு 6ஆம் சக்கராவை பவர் பண்ணுங்கள். ஓகே, லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி லேகிங்லேருந்து இப்போத்துக்கு மட்டும் கிடையாது அந்த கோர்ஸ். உங்களுக்கு நீங்கள் லைஃப் லாங் உங்களோட எண்டிங் வரைக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நான் உங்களுக்கு டிவைன் உங்களுக்கு என் மூலமாக அதை கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் தீர்த்துருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பொருள் மாதிரி தான். உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே ஒரு ஆன்மா. அவர்கிட்ட நீங்கள் அவரை நீங்கள் அவர் இருக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்க, ஆனால் அவரை ரொம்ப சின்னதாக மதிப்பிடுறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை பெருசு, உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பெருசு, உங்களோட பிஸ்னஸ் லாஸ் பெருசு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்குற நெகட்டிவிட்டி பெருசு. சுற்றி இருக்கிறவங்க தான் பவராக இருக்க மாதிரி உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தான் பவராக இருக்க மாதிரி நீங்கள் அதை அப்படியே மலை மாதிரி நினச்சிட்டிங்க. ஆமாவா இல்லையா?
ஆனால் இறைவனுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கணப்பொழுதில் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்ருவார். எப்போ உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருதோ, அந்த அறியாமை இருள் நீங்குதோ, அந்த ஒளியாற்றல் அங்கே அதிகரிக்கும். இது சாதாரணமாக சொல்லலாம், உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பராக அந்த 21 நாள் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன், அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸு. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் ஒருத்தர் இருக்காங்க டிவைன் பாத் சேனலில், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் டிவைன் பாத் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. எல்லா வித லேகிங்லேருந்தும் நீங்கள் வெளில வரலாம். ஹெல்த் ரிலேட்டட்லேருந்து எல்லாமே, ஓகேவா? இந்த மைண்டு டிப்ரெஷன்லேருந்து ஓவர் தாட். ஆனால் உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணணும். நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்னு சொல்லிவிட்டு பேசின்னு இருக்கக்கூடாது. இறைவா, நான் ஒரு குருக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இப்போது அந்த காலத்தெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா டீச்சர்கிட்ட எப்படி தெரியுமா விட்டு போவாங்க? எல்லாம் நீங்கள் பார்த்துங்கப்பா, பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னது கண்ணை 2 மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிடுங்க அப்படின்வாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி குருக்கிட்ட நம்பி ஒரு பிள்ளையை வந்து ஒப்படைச்சிட்டு அவனை படிக்க வைங்க, அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க சொல்லிவிட்டு அப்படியே சரண்டர் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி உங்களை நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுங்கள் இறைவன்கிட்ட. உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொல்கிறத ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி என்ன குட்டையில் இருக்கீங்களோ அதிலே இருந்து நீங்கள் இப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருங்க. உங்களை யாரும் வந்து இது பண்ண போகிறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. டிவைன் வந்து யாரையுமே வந்து நீ கட்டாயமாக இதை பண்ணு அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு வழி கிடச்சிராதா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் நல்லாயிட மாட்டிங்களா அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவிப்பு. அதுதான், அதனால தான் ஏஞ்சல்ஸ் நம்பரில் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. ஏஞ்சல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த சைனை வந்து மதித்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எதுக்காக இந்த சைன் வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக சைனும் கொடுக்குறாங்க, வார்த்தையும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபாலோ பண்ணுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்ட்ரகிளில் மாட்டின்னு இருக்கீங்க, அதுலேருந்து எப்படி வெளில வரணும் எல்லாமே சொல்கிறோம். உங்களுக்கு கைடன்ஸும் இருக்குது, ரெமிடியும் இருக்குது. நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் பூமிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில், தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு, சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு, நெகட்டிவான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு சரியான அந்த டீச்சர் இல்லை, வாழ்க்கை என்ற பாடத்தை சொல்லித்தரத்துக்கான சரியான வழிகாட்டுதல், சரியான குருமார்கள் இல்லாதனால தான் இந்த லேகிங்கில் இப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஓகேவா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிவைன் பாத் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பக்கத்தில் யாராவது ஹீலர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அந்த எனர்ஜியெல்லாம் வந்து நல்லா உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக எப்படி உங்களுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாமல் அடுத்தவங்களோட கர்மாவில் போய் லேக் ஆகிட்டு உங்கள் கர்மாவை சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரும்பாடு. நீங்கள் இன்னும் இருக்கிறவங்க கர்மாவிலலாம் போய் மூக்க நுழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உள்ளதும் போச்சுடாங்கிற மாதிரி எழுந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் உங்களை வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கூட தான் இப்போ உங்களுக்கு கொடுத்தனே நான் இந்த ஹீலிங் பிரமிட் இருக்குது, இது என்ன வேலை பண்ணணும், இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அது கரெக்டாக சொல்லி கொடுத்தா தானே அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு சேனல் ஓட்டுறதுக்காக நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இதை பற்றி நான் ஒரு லெக்சர் எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இருக்கோ நீங்கள் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் இந்த மாதிரி ரீடிங் போகிறதுக்கு அந்த மாதிரி ரீடிங் போட்டு போகலாம் பாருங்க. அதுக்கு தான் நிறைய லைக்ஸ் வருது, அதுக்கு தான் நிறைய நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. முறையான டீச்சர்ஸ் வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ணால், அந்த பவர் உங்களுக்குள்ளே ஆயாச்சுன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் அதெல்லாம் நான் வந்து சைலண்ட்டாக வச்சுருக்கேன். அது எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து, அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணால் தான் அது வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை ஹீல் பண்ணும், உங்களோட எனர்ஜியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தவங்களோட ஆறாவில் கனெக்ட் ஆகிறது, அடுத்தவங்களோட கர்மாவில் கனெக்ட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரியெல்லாம் அது யாருக்கும், அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், முறையாக ஒரு குருமார்களோட வழிகாட்டுதலோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஸோ இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் நீங்கள்
இந்த ஓவர் திங்கிங் அது அந்த பாஸ்ட்டை பற்றின அந்த ஃபெயிலியர் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. நீங்கள் ஆனால் இந்த டிப்ரெஷனுக்கு போகிற மாதிரி தெரியுது இன்றைக்கும் அந்த கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டிவைனோட கனெக்டிவாக இருங்க. யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் கற்றுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சாய்ராம். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பிரமிடு ஓகேவா? என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் உங்களோட அந்த பிஸ்னஸ் வேலை உங்களோட ஜாப் கேரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏன்னா இதோட அத்தியாவசியம் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு. ஃபைனான்ஸ்க்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை வந்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனான்ஷியலாக நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த வேலையை இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அதிலே ஒரு கான்சன்ட்ரேஷன், அதிலே ஃபோக்கஸிங் இருக்கும். பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க நீங்கள். இந்த நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த வேலையோ இந்த பிஸ்னஸோ இந்த படிப்பு சம்மந்தமான விஷயமா இருந்தால் கூட சரி, ஆனால் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு மணி இன்கம்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்களாம் வந்து பிலோ 40, 35 அதுக்கு கீழே இருப்பீங்க. ஒரு சிலர் 30, 25 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே நல்லா இருக்குது. ஆனால் வந்து வேலைன்னு இருப்பீங்க. பட் கொஞ்சம் உங்களையும் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு கைடன்ஸ். ஓகேவா? உங்களுக்கான தேவைகள் என்னவோ, உங்களோட ஹெல்த்துக்கான தேவைகள் என்னவோ அதை செய்யுங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்காங்கல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு திருமணமானவராக இருக்கீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக இதையே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இப்போது அவங்களும் கொஞ்சம் இதாகிடுவாங்க. ஓகேவா? தனிமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்மளை கவனிக்கவே மாட்டுறாங்க, எப்போவும் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேமிலிக்கும் டைம் கொடுங்க, உங்களையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பேலன்சிங்காக இருங்க. காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பாஸ்ட்டு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து கார்மிக்காக கூட இருக்கலாம். வாட் எவர் சிச்சுவேஷன், அது ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எண்டிங் கொடுத்துட்டு வெளியே வரீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைனா பழைய பிஸ்னஸ், பழைய ஜாப், அந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கான ஒரு புதிய விஷயங்களை நோக்கி நீங்கள் முடிவெடுத்து அதில் ஜேர்னி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. நிறைய அட்வென்ச்சர், நீங்கள் போகிற அந்த பாதையில் நிறைய அட்வென்ச்சரஸ்லாம் இருக்குது, நிறைய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களோட இருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக அவங்க மேலே அப்படியே என்ன சொல்கிறதுனா சரண்டர் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நான் சொன்ன விஷயம் கரெக்டான எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் மேலே அப்படியே என்னோடய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்காங்க, என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நான் வந்து எனக்குன்னு ஒரு நியூ பாத், நான் வந்து இந்த புது விஷயங்களை நான் வந்து கற்றுக்குறேன், புது லைஃப்க்கு நான் ரெடியாகிறேன். அது வந்து நியூ லைஃபாக கூட இருக்கலாம், நியூ லைஃப் பிகினிங். ஓகேவா? பட் உங்களோட சில காட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் காட்ஸ், சில பேர் பைரவர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களை வந்து அலர்ட் பண்ணுறாங்க, நீ போகிற பாதையில் கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீ முயற்சி பண்ணுறது கரெக்டு தான், நீ வந்து விழுந்தாலும் எழுந்துக்கிற,
உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க எப்போவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, என்ன நடந்தாலும் தாங்க வேண்டாம், என்ன அடித்தாலும் தாங்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரி என்ன அடித்தாலும் என்ன நடந்தாலும் இவங்க வந்து எப்போவுமே ஆக்டிவாக ஒரு துருத்துருன்னு ரொம்ப இதுவாக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு உங்களெல்லாம் ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி நல்லா இருக்குது எனர்ஜி உங்களுக்கு. ஸோ உங்களோட ப்ரொடக்ஷன் கடை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போகிற பாதையில் நாங்களாம் இருக்கோம், ஆனால் நீ அதுக்குன்னு அகலக்கால் வைக்காத. கொஞ்சம் நீ செய்யக்கூடிய வேலையிலையோ இல்லைனா நீ நியூ லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறதுலையோ கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணு. நல்லா ஸ்ட்ராங்காக உன்னை வச்சுக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்களாம் தெரிஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணு. அதுக்கப்புறமா அதில் வந்து மூவ் ஆன் பண்ணு. கொஞ்சம் அலர்ட்னஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அனுகூலமான டைரெக்ஷன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்ய போகிறீங்க, ஏதோ ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க சம்திங் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த்து சைடு கொஞ்சம் நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி சில கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரெட் கலரு, எல்லோ கலரு, க்ரீனு இந்த மாதிரி அந்த 3 கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதில் வந்து ட்ரெஸ் கோட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் கையில் இருக்க மாதிரி. இல்லை ஒரு பேப்பர் மாதிரியாவது, இப்போது நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா ஏதாவது கலர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கூட உங்கள் பர்ஸ்லேயோ உங்களோட ஷர்ட் பாக்கெட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் அதை எடுத்து பார்க்குற மாதிரி. ஏன்னா இந்த எனர்ஜியெல்லாம் உங்களை வந்து அந்த கலர்ஸோட அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை, நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். கலர்ஸ் ரொம்ப வந்து மேஜிக் பண்ணும் தெரியுமா? பிலீவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த பைல் 3 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போது பைல் 4 இந்த ரெட் கலர் பிரமிட், ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு எடுக்கும் போது கீழே போகுது. இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. உங்களோட வைப்ரேஷன் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு, மனசோர்வு, வேலையில் ஒரு ஃபோக்கஸிங் இல்லாமல் ஒரு டல்னஸ் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி ஆக்டிவாக உங்கள் வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. ஒரு ஃபினிஷிங், ஒரு நீட்னஸ் இருக்கும் உங்களோட வேலையில். ரொம்ப கேரிங் இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுப்பீங்க. நீங்களும் வந்து ரொம்ப கரேஜாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்க. உங்ககிட்ட வந்து யாராவது பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே உங்களோட வார்த்தையெல்லாம் கொடுத்து உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த தைரியம், தன்னம்பிக்கையான வார்த்தை அவங்கள ஹீல் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் இருப்பீங்க இன்றைக்கி. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து அபவ் 35-40க்கு மேலே இருப்பீங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், இப்போ நீங்கள் கருப்பு சாமி ப்ரே பண்ணுறவங்க இல்லை காளியம்மன் ப்ரே பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜியை அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ரேயர் வச்சுட்டு ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ரேயர் வைங்க. அந்த வேலையை வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி டே வந்து ரொம்ப பவராக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நல்லா அந்த எனர்ஜியில் இருக்கீங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்காவது லேகிங் இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கான அந்த ஹேரோ சக்ராவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அந்த பைல் 4 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். பைல் 5க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் பிரமிட். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து திருமணமான பர்சனாக இருந்தாலும் சரி,
லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்குள்ளே கொஞ்ச நாளாக வந்து சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்துக்குவீங்க. உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி ஹீலிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்தால் உங்களோட மெயில் எனர்ஜி, உங்களோட கணவர் வந்து உங்ககிட்ட ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்களும் அவரை வந்து பழசெல்லாம் பேசாதீங்க, இத்தனை நாள் நடந்த வாய்க்கா வரப்பு தகராறு அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த பாஸ்ட்டை பற்றி அப்பப்போ பேசுனீங்கன்னா ப்ரெசண்ட்டில் வந்து நிம்மதி போயிடும். அது யாருக்கும் சரியாக தெரிய மாட்டேங்குது. நீ அப்படி செஞ்சிய, நீ இப்படி பண்ணிட்டியே, அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும். அதுலேருந்து நம்ம பாடம் தான் கற்றுக்கணுமே தவிர அதை திருப்பி திருப்பி பேசி அடுத்தவங்களுக்கு குற்றவாளியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லது செய்ய வராங்க, பேச வராங்கன்னா கூட அவங்களும் ஹர்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மேல் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் ஃபீமேலில் ஏதோ வார்த்தையை விட்டாங்க, ஏதோ கோபத்தில், ஏன்னா கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு வேல்யூவே கிடையாது கைஸ். நிறைய பேர் நினச்சின்னு இருக்கீங்க சண்டைப்பட்ட கோபத்தில் அவங்க வந்து வார்த்தையெல்லாம் கொட்டுறாங்க, அப்படி ரொம்ப இதுவாக பேசிட்டாங்கன்னு. நிதானமாக இருக்கும் போது தெளிவாக பேசுகிறாங்க பாருங்கள், அப்போ தான் அவங்கள கவனிக்கணும். கோபத்தில் வந்து இந்த கோபமானது அதாவது என்ன, கோபப்படுறவங்க முட்டாள் சொல்லுவாங்க. ஏன்னா முட்டாள்களுக்கு வார்த்தை என்ன யூஸ் பண்ணணும், எதிராளி எப்படி ஹர்ட் ஆவாங்க அதெல்லாம் தெரியாது. அப்போது அவங்க பேசுகிற வார்த்தைக்கு வேல்யூ கிடையாது. அதை நீங்கள் வந்து சரி ஏதோ கோபத்தில் பேசினவங்க விடுங்க, நம்ம அடுத்தது நம்மகிட்ட சீக்கிரம் வந்து பேசிட்டாங்கல்ல, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகேவா? ஒரு சிலர் வருஷக்கணக்காக பேச மாட்டாங்க, மாதக்கணக்காக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஒரு சிலர் சண்டை போட்டு இப்போ ஒரு 1 ஹவரில் வந்து கூட டக்குன்னு வந்து சகஜமாக பேசிடுறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் லைஃப் லாங் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நான் இந்த பதிவில் இந்த பைல் ரீடிங் கொடுக்குறேன் இல்லைங்களா, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் அப்படியே நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ உங்களுக்கு வந்து லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகலாம் நான் அந்த ரீடிங் கொடுக்கல கைஸ். எனக்கும் வந்து நிறைய டைட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் மீறி நான் வந்து ரெகுலராக இந்த ரீடிங் கொடுக்கணும், இது வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரீடிங்கை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம்னா ஒரு பர்சன் வந்து நம்மளை வந்து நல்லா இந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் இறங்கி போகலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலைல சத்தம் போடுவாங்க, மதியானம் பேசிடுவாங்க, இல்லை சாயந்தரம் வந்து பேசிடுவாங்க. அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிளாக அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம். இது ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கோங்க. இதுவே வந்து ஒரு வாரம் பேசாமல் இருக்காங்க, மாதக்கணக்காக பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதை நான் வந்து அப்போ நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் ஒரே தரப்பில் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில ஃபேமிலியில் தம்பதியரை நானும் பார்த்துருக்கேன் என்னோடய கவுன்சிலிங்கில். எப்படின்னா ஜென்ஸ் மட்டும் நல்லா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த அம்மா கேட்கணும். அதுக்கு மீறி பேசுனாங்கன்னா அவள் தான் அங்கே. அதே மாதிரி ஒரு சில லேடிஸ் அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே நின்றுலாம் நிற்கணும், உட்காரணும் அப்படியே அவங்க வந்து பாவம் அந்த வந்து ஜென்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அடிமைத்தனமாக வச்சுருப்பாங்க சில லேடிஸ். ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே தப்பு. இது ரொம்ப பாவம். அந்த விஷயம்லாம் வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் வந்து ஒரு ஜென்னை வந்து நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா அது நடக்கவே நடக்காது. அது ஏதாவது அப்புறம் நீங்கள் யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள வேணால் நீங்கள் அப்படி பண்ணலாம். ஆனால் அந்த கர்மாவை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சிருவீங்க. அவர் வந்து ஃபீமேலாக வருவார், நீங்கள் மேலாக போய் அதே மாதிரி அந்த ட்ராப்பை உங்களுக்கு தருவாங்க அவங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் யாரையுமே வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப தான் கையில் பிடிச்சி வச்சுக்கணும், தனக்கு ஒரு அடிமை மாதிரி நடத்தணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தான் சொல்கிறத கேட்டால் தான் அவங்க வந்து நல்ல பிள்ளை, இல்லைன்னா வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியாவது நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? அது ரொம்ப பாவமான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது எனர்ஜி. உங்களுக்கு வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ், சாமுவேல் ஏஞ்சல் பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு. உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குது. பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. பாஸ்ட்லேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க.
நான் சொல்கிற சில விஷயங்கள் ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னோடய வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் கொடுக்குற கீவேர்ட்ஸ் உங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நான் வந்து சும்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நான் இங்கே பேச வரவே இல்லை. எனியோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பிலோ 35, 40 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. ஓகேவா? நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலர் வந்து லவர்ஸாக இருக்கலாம், ஒரு சிலர் திருமணமானவங்களாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு பைல் 5 எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? இது வந்து எல்லோ கலர் பிரமிட், ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வெளியூர் ஜாபுக்காக இல்லைனா வேறு ஒரு ஜாபுக்காக உங்கள் ஜாப் ரிலேட்டடான ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கலாம். அதே மாதிரி யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்காக கூட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கலாம். அப்படியா? அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு டேவும் வந்து உங்களுக்கு ஒரு இவங்க வந்து நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா, இந்த ஜாப்லேருந்து நமக்கு ஒரு இது கிடைக்காதா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதா அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க இது சம்மந்தமாக. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுற விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் வந்து பிலோ 35 அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். உங்களோட இந்த எதிர்பார்ப்பு எப்போ நிச்சயமாக நடக்கும், எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இது டிலேக்கு என்ன காரணம், உங்களோட 6 சக்கராவா, உங்கள்கிட்ட அந்த பிளாக்கேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து பவர் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி பவர் பண்ணி உங்களுக்கு 21 days கிளாஸ் இருக்குது, அதையும் சேர்த்து கொடுக்குறேன். அதையும் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இறைவன் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கு அது வர நேரத்தில் உங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு காலம் ஃபுல்லாக எதிர்பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ரெட் கலர் பென் வைக்கிறேன், பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் பென் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ரெடியா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ், என்ன உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றினதாக இருக்கும். உங்களுக்கு ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான எஸ். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஏதாவது ஜாபுக்காக, ஓகேவா, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், அதில் வந்து அந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்குமா, அந்த ஜாப் வந்து இது ஆகுமா, அது மாதிரி ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்களோட எனக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் என் லைஃப்பில் வருவாங்களா, இது மாதிரி ரிலேட்டடான கேள்வியாக இருக்கும். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இல்லைனா நான் வந்து எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் இதை வந்து
ஃபர்தராக சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு எண்ணங்கள் ஓடும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க எஸ்ன்னா எஸ், நோ உள்ள கார்டில் இருக்க அர்த்தம் வந்து எத்தனை பேர், நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா நான் வந்து எஸ் ஆர் நோங்கிற மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். சரியா? முடிவு உங்கள் கையில். எப்படி ஓட்டிங் வருதுன்னு பார்த்துட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நம்மளோட பைல் ரீடிங் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா, இப்போ பௌர்ணமி வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஏஞ்சல் கிளாஸு, ஃப்ளவர் தெரப்பி, டாரோட் ரீடிங் அண்டு ரேக்கி கிளாஸு, இது மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம், இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க அந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ட்லேயும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோர்ஸ் டீட்டெயில் வரும். அதில் சர்வீஸும் இருக்குது, உங்களுக்கு கோர்ஸும் அதில் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.